அடக்கடவுளே! நம்ம வேண்டான்னு குப்பையில போடுற ஒரு பொருள் நம்ம ஏஜே ரிவர்ஸ் பண்ணுன்னு சொன்னா நம்புவீங்களா? அட ஆமாங்க. முருங்கைக்கீரையெல்லாம் வாங்கிட்டு கீரை உருவுனதுக்கு அப்புறமா அந்த குச்சிய குப்பையில போடாம, அத தூக்கி அப்படியே அடுப்புல போட்டு பாருங்க. ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்தியான வெஜிடபிள் சோர்ஸ் கொலாஜன் ஒண்ணு கிடைக்கும். அதுக்கு முதல்ல நான் இன்னைக்கு ஒரு கட்டு முருங்கைக்கீரை வாங்கியிருக்கேன். அத நல்லா உருவி எடுத்துட்டு அந்த குச்சைகள நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு முருங்கைக்காயும் சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாத்திரத்துல நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுல கட் பண்ணுன முருங்கைக்காய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10, 15 சின்ன வெங்காயம், நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அந்த முருங்கை குச்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், உப்பு ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல ஸ்லோ குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து குக்கர்ல கூட ஒரு 2, 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். காயில உள்ள பல்ப்பு மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அந்த குச்சி, வெங்காயம், ஜீரகம், தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டரும் பொடிசா கட் பண்ண ஒரு 4-5 பல்லு பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்ச அந்த முருங்கைக்காயோட பல்ப்பு நான் கொஞ்சம் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணினேன். அந்த முருங்கை பொடி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற அந்த சூப்பே இது கூட ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததையுமே தேவையான அளவு மிளகுத்தூள் உப்பு ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காயும் முருங்கை பொடியும் ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்தியான முருங்கைக்கீரை குச்சி சூப்பு ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.